ஹட் ஆர்மீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐம் யுவர் பிளாக். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஜிம்மனோட அன்வில்லிங் மேரேஜ் வித் மாமா 5th தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி எதாவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணிங்கன்னா மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. லைஃப்பை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். சந்தோஷம் ஓடியே போனாலும் பின்னாடியே போய் பிடிச்சிட்டு வந்து எடுத்து பக்கத்துலேயே உட்கார வச்சுக்கோங்க. முடிஞ்சு அப்படியே உங்கள் மனசில் அப்படியே பிடிச்சி கட்டி போட்டு வச்சுக்கோங்க, ஓகேவா? அண்டு இன்ஸ்டா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. புதுசாக யாராவது சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் என்னோடய பெஸ்ட்டை கொடுக்கணும்னு நான் ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நம்ம டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ லாஸ்ட் எபிசோட் இதோடு முடிச்சிருப்போம்னா உங்களுக்கும் ஜிம்மனுக்கும் வந்து ரிசப்ஷன் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அது வரைக்கும் ஒருத்தர் பார்த்த விதம் வேறையாக இருந்திருக்கும். அதுக்கப்புறமா 2 பேரும் பார்த்த விதம் வேறையாக இருந்திருக்கும். ஸோ நீங்கள் 2 பேரும் இப்படி பார்த்து சிரிச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஃபோட்டோகிராஃபர் காலையில் சிரின்னு சொன்னதுக்கு இவ்வளோதான் வரும்னு இருந்தாலும் சொன்னார். இப்போ என்னமோ இவர் பார்க்கல சிரிக்கிறாரு, அருவி மாதிரி அந்த மாதிரி சொல்லிவிட்டு அவர் யோசிச்சுட்டு இருப்பார். என்னமோ ஒன்று போஸ் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் பார்க்கல எடுத்துகிட்ருப்பார். ஸோ வந்துட்டு அப்படியே ரிசப்ஷன்லாம் முடிஞ்ச உடனே நீங்கள் வந்துட்டு அந்த ஃப்ராக் தான் போட்டிருப்பீங்க. ஸோ அந்த ட்ரெஸ்ஸு ஜிப்பும் வந்து ரொம்பவே டைட்டாக இருந்திருக்கும். ஸோ நிறையாவை கூப்பிட்டுட்டு இருந்திருப்பீங்க. பார்த்தா ஜிம்மன் தான் வந்திருப்பார். ஸோ வந்துட்டு அவர் பார்க்கல வந்துட்டு உங்கள் ஜிப்பை வந்து ஓப்பன் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரியுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே உங்களை வந்து பேக் பண்ணிவிட்டு பிரதரை பார்த்துட்டு என்னம்மா பண்ணுறேன்னு நீங்கள் சொல்லி கேட்கும்போது அவர் வந்துட்டு இது பண்ணணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கிஸ் பண்ணியிருப்பார். ஸோ அதோட விட்டுருந்தா லெட்ஸ் கண்டினியூ நெக்ஸ்ட் பார்ட். ஸோ இப்போ வந்து அப்படி 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்கள் 2 பேருக்குமே வந்துட்டு எதுக்கு நம்ம இதை பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம் அப்படின்னு புரியல. ஆனால் அந்த கிஸ்ஸில் ஒரு விதமான லவ் இருக்குன்னு மட்டும் உங்கள் 2 பேருக்குமே புரியுது. ஸோ நீங்கள் 2 பேருமே ஒரு லவ்வோட பேஷனேட்டாக கிஸ் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ கரெக்டாக ரியா வந்துட்டு வயன் எதுக்கடி கூப்பிட்ட? மாமா ரியா, அது ரியா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு கூப்பிட்டேன். ஓ மாமா, நீங்கள் கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? இதோ போகிறேம்மா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா பண்ணச்சுன்னு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அப்படியே யோசிச்சுட்டு போகிறாரு. இங்கே நீங்கள் வந்துட்டு இப்போ என்ன நடந்துச்சு அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ ரியா பார்த்துட்டு என்னடி ஆச்சு, என்ன யோசிச்சுட்டு இருக்க? அதான் ஜிப் ஓப்பனில் தானே இருக்கு, அப்புறம் என்ன? இல்லடி, உன்னை கூப்பிட்டு அப்புறம் மாமாவே வந்து ரிமூவ் பண்ணி விட்டார். என்னடி சொல்கிற? அவரே தான் வந்து ரிமூவ் பண்ணார். ஃபயன், அப்போ 2 பேருக்குள்ளே ஓகேவா எல்லாமே? அதெல்லாம் எனக்கு தான் தெரியல. ஆனால் ஏன்னு புரியல. அவரை பார்க்கும்போது இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியலடி. நான் இது தப்பான நேரத்தில் வந்துட்டேன்னா என்ன? வரும்போது லைட்டாக ஏதோ கிஸ் சவுண்டு கேட்டுச்சு. அது ஒன்றும் இல்லை. என்கிட்டயே மறைக்காத, உண்மையை சொல்லு. அது நானும் ஜிம்மன் மாமாவும் கிஸ் பண்ணிகிட்ருந்தோம். என்னடி சொல்கிற? லிப்லையா? சிவப்பூச்சியில் கரடி பூந்த மாதிரி பூந்துட்டனோ? அப்படிலாம் இல்லை. ஆனால் ஏன் கிஸ் பண்ணோன்னு 2 பேருக்குமே தெரியலடி. ஆனால் அந்த ஃபீல் நல்லா இருந்துச்சு. இது கிஸ்ஸா? கிஸ் பண்ணும்போது வந்த அந்த ஃபீல், அதுக்கு என்ன பேருன்னு எனக்கு தெரியல. நான் சொல்லவா என்ன பேருன்னு? நான் சொல்லவான்னு கேட்டேன். சொல்லு. அது பேர் லவ். நீ ஜிம்மனை தான் ஐ திங்க் ஸ்டார்டிங்லேருந்து அவர் லவ் பண்ணிகிட்ருக்கான்னு நான் நினைக்கிறேன். ஸ்டார்டிங்லேருந்தெல்லாம் இல்லை. அவரை சின்ன வயசில் வச்சு கலாய்க்கிறதுனால லவ் வந்துடுமா என்ன? கண்டிப்பாக வரும். பட் அது இருக்க அவரோட மாமா வராமையாக இருக்கும். மாமாங்கிற ஃபீலிங் வேறு, புருஷங்கிற ஃபீலிங் வேறடி. இல்லவே இல்லை. மாமாங்கிற ஃபீலிங் வேறு, புருஷங்கிற ஃபீலிங் வேறு. ஓகே, பட் 2மே ஒன்றானா? அதோட ஃபீலிங் தனிடி வயன். நீ ஜிம்மனை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டடி. இல்லைனா அவர் இதுக்குன்னே தெரியாமல் அவர் இதுக்கு ஒன்று கிஸ் பண்ணணும், நீ எதுக்கு அதை கிஸ் பண்ணணும்? நீ நினச்சிருந்தா மாமா இது வேணான்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுருந்துருக்கலாமே. எதுக்கு நீயும் பேக் கிஸ் பண்ணணும்? கரெக்ட் தான், பட் மனசு போட்டு குழப்பாத. யூ ஸ்டார்டட் டு லவ் ஜிம்மன். என்னடி மாமாவை பேர் சொல்கிற? ஐயோட, நான் பேர் சொன்னே பொசசிவ்னஸ் வருதோ?
அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு இந்த ஹேர் ஸ்டைலெல்லாம் கலைக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேச்சை மாற்றுறீங்க. சரியாவும் அதை புரிஞ்சுட்டு அவளுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ இங்கே ஜிம்மன் ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக ப்ளஸ் அந்த சிரிப்போடு அவர் பக்கத்தில் வருவார். அப்போ சுகா இருந்துட்டு, டேய் என்னடா ஆச்சு, நீ பார்க்கல ஏதோ ஒரு மாதிரி வரியே, என்னது? அது ஒன்றும் இல்லைடா சுகா. என்னன்னு சொல்லு, எங்கள்கிட்டவா மறைக்கிற? அது பையனும் நானும் கிஸ் பண்ணோம். என்ன? கல்யாணமே வேணான்னு சொன்னேன், இப்போ வந்து கிஸ் பண்ணோன்னு சொல்கிற. சொல்கிறத முழுசாக கேளேன். சரி சொல். என்னாச்சுன்னு தெரில, திடீர்னு அவளை ஹக் பண்ணணுன்னு தோணுச்சு. 2 பேரும் காற்றே நுழையாத அளவுக்கு டைட்டாக ஹக் பண்ணியிருந்தோம். நான் தான் ஹக் பண்ணியிருந்தேன், பேக் ஹக். தென் என்னாச்சுன்னு எனக்கே தெரியலடா. அவளை டக்குன்னு திருப்பி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவள் அதை ரிஃப்யூஸ் பண்ணுவான்னு பார்த்தா அவளுமே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் ரியா வந்தா, நான் ரூம் விட்டு வெளியேன்ட்டேன். நல்ல சீனில் அந்த பொண்ணு வந்து கெடுத்துருச்சே. ஏய் இல்லைடா, என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல சீனு தானே. டே ஜின்னு, சரி ஓகே விடு. அப்புறம் என்னடா அப்புறம் என்ன நடந்துச்சு சொல்லு. அதான் சொன்னேனே, ரியா வந்துட்டா, நானும் வந்துட்டேன். கிஸ் பண்ணும்போது எப்படி ஃபீல் இருந்துச்சு எனக்கு தெரியல, ஆனால் நல்லா இருந்துச்சுடா கிஸ்ஸா. டேய் சொல்கிறது கேளு, ஃபீலிங்ஸ் நல்லா இருந்துச்சுன்னு. கிஸ்ஸும் நல்லா தான் இருந்துச்சு, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் ஆரம் ஜின் சுகா 3 பேர் அட்டன் டைமில் கேட்குறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு எஜமான் வந்து சொல்கிறாரு, அது என்ன ஃபீலிங்னு தெரிலடா, ஆனால் அவளை கிஸ் பண்ண நான் ஏதோ ஆழமாக அவக்குள்ளே போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல், அவள் ஏதோ எனக்குள்ளே வர மாதிரி ஒரு ஃபீல். அந்த ஃபீலுக்கு அர்த்தம் என்னன்னு புரியல, அது என்ன ஃபீலுன்னு புரியல, ஆனால் நல்லா இருந்துச்சு. ஒரு கம்ஃபர்டான ஜோன் இருந்துச்சு. மச்சான் நீ ஒயனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட. என்ன கல்யாணம் பண்ண அடுத்த நாளே லவ் பண்ணுவாங்க? ஆமாண்டா, நீ கல்யாணம் பண்ண அடுத்த நாள்லேருந்து எனக்கு தெரியல. ஐ திங்க் எனக்கு முன்னாடி இருந்த அந்த பொண்ணு ஓடி போனதுலேயும் ஒரு நல்ல விஷயம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். டேய் மறுபடியும் அதை ஞாபகப்படுத்தலை ஜிமன், நான் உண்மையை சொல்கிறேன். என்ன உண்மை? இதை சொல்கிறல்லடா, அந்த பொண்ணு போனதுலேயும் ஒரு நல்லது இருக்குது, கெட்டதுலேயும் ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி. சரி, ஆனால் அவள் போனதுக்கு இதுக்கு இப்போ அவள் போனதுனால தான் நீ வயனை கல்யாணம் பண்ண, வயன் மேலே உனக்கு லவ் வந்துச்சு, வயனுக்கு ஓ மேலே லவ் வந்துச்சு, உனக்கு வயன் மேலே லவ் வந்துச்சு. லவ் இல்லைடா, அப்போ அந்த ஃபீலுக்கு பேர் என்ன தெரியலை, அது பேர் தான் லவ். ஒரு ஃபீல் என்னன்னே தெரியாமல் நமக்கு சந்தோஷத்தை தருது, அவங்க கூட இருக்கணும்னு நமக்கு தோணுது அப்படின்னா அது 2 விஷயந்தான். ஒன்று ஃப்ரெண்ட்ஷிப், இன்னொன்று லவ். ஃப்ரெண்ட்ஷிப் கண்டிப்பாக அவங்களுக்குள்ளே இருக்கும் தான், ஆனால் இப்போ 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகிட்டிங்க லீகல்லி. ஸோ நீங்கள் 2 பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கடா, ஒத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு அப்படியே வந்துட்டு அந்த நைட் அதுக்கப்புறமா அங்கே பேசி முடிச்சுட்டு ஜிம்மனும் அதே கன்ஃபியூஷனோடையே வராரு. தென் நீங்களும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்களும் அதே கன்ஃபியூஷனோடையே உட்காண்ட்ருக்கீங்க. ஸோ ஜிம்மன் அதோடனே அவர் படுத்துட்டு, வயன் தூங்கலையா? தூங்கணுமாம்மா, தூங்கணும். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் படுத்திருக்காரு. இருந்தாலும் அவர்கிட்ட வந்துட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது, அவருக்குமே வந்துட்டு இதை அவள்கிட்ட கேட்கணுமே அப்படின்னு தோணுது. ஸோ அப்படியே ஜிம்மன் எந்திரிக்கிற, நீங்களும் எந்திரிக்கிறீங்க. என்னாச்சு மாமா? இல்லை நீ என்னத்துக்கு வயன் எந்திரிச்ச? அது மாமா நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும், நானும் வந்துட்டு ஒன்று கேட்கணும் வயன். சரி மாமா ஃபஸ்ட் நீங்கள் கேளுங்க. இல்லை ஃபர்ஸ்ட் நீ தானே கேட்கணுன்னு சொன்னால் நீயே கேளு. இல்லை மாமா பரவாயில்ல நீங்களே கேளுங்க. பரவாயில்ல நீயே கேளு. சரி மாமா, இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2 பேரும் கிஸ் பண்ணோம்ல மாமா? ஆமாம், அது என்ன ஃபீலிங்கில் மாமா 2 பேரும் கிஸ் பண்ணோம்? அப்படியே ஜிம்மன் ஷாக்காக பார்க்குறாரு. ஏன் மாமா ஷாக் ஆகிட்டீங்க? அது எனக்கு பதில் தெரியல வயன். எனக்கு ஏன் அவனை அப்போ ஹக் பண்ணணும்னு தோணுச்சு, எனக்கு ஏன் அவனை அப்போ கிஸ் பண்ணணும்னு தோணுச்சு எனக்கு தெரியல.
ஆனால் அந்த கிஸ்ஸில் இப்போது நான் என்னையே மறந்தேன். ஒன்று ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு தெரியல ஏன்னு. மாமா, இதே ஃபீலிங்கை தான் நானும் ஃபீல் பண்ணேன். இதே கேள்வி தான் நானும் கேட்கணுன்ட்டு இருந்தேன். சரி, குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் படுத்திருக்காரு. உங்களுக்கு இப்போ ஜிம்மனை ஒரு மாதிரி ஹக் பண்ணி தூங்கணும்னு ஆசையாக இருக்குது அண்ட் தோணுது உங்களுக்கு ஹக் பண்ணி தூங்கணும் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அப்படியே உங்களுக்கு தூக்கம் வராமல் நீங்கள் பொறுமையாக அப்படியே ஜிம்மன் மேலே கை அப்படியே வைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் டக்குன்னு எடுத்துக்கிறீங்க. ஸோ ஜிம்மனுக்கு நல்லா ஃபீல் ஆகுது. ஸோ அவர் அப்படியே உங்கள் பக்கம் திரும்புகிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க ஷாக்காக. என்னாச்சு, எதுக்கு கை வைக்கிற எடுக்கிற? ஹக் பண்ணணுன்னு தோணுச்சுன்னா ஹக் பண்ணு, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் மாமா, உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல? கண்டிப்பாக கிடையாது வயன், கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை ஹக் பண்ணுறாரு. நீங்களுமே அவரோட செஸ்ட்டில் அப்படியே உங்களோட ஹேண்டை வச்சுட்டு நீங்களும் ஹக் பண்ணிட்டு 2 பேருமே ஒரு மாதிரி ஹாப்பியாக தூங்குறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஆகுது. நீங்கள் 2 பேருமே ரெடியாகி கீழேயும் வரீங்க. ஸோ கீழே வந்தோடனே உங்கள் அம்மா பார்த்துட்டு உங்களுக்கு காஃபி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் போய் ஜிம்மன் கிட்ட கொடுத்துட்டு, அது நான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தானே, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே உங்கள் சித்தப்பா, அத்தை, மாமா, சித்தப்பா பசங்க எல்லாருக்குமே நீங்கள் கொடுத்துட்றீங்க. ஸோ கொடுத்த உடனே நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அப்போ உங்கள் சித்தப்பா பசங்க நான் கல்யாண பொண்ணு என்ன பண்ணுறீங்க? டே, கல்யாணம் முடிஞ்சிச்சுல, அப்புறம் எதுக்கு எல்லாம் கலாய்க்கிறீங்க, கம்முன்னு இருங்கடா. சரி, நான் ஒரு கேள்வி கேட்கணும். நீ ஜிம்மனை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி யாரையாவது லவ் பண்ணியிருக்கியா? என்ன? ஏய், உன்கிட்ட தாண்டி கேட்குறேன். நீ ஜிம்மன் மாமாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வேறு யாராவது கல்யாணம் பண்ணியிருக்கியா? சரி, கல்யாணம் லவ் பண்ணியிருக்கியா? அப்போ ரியா டக்குன்னு உங்களை பார்க்குறோம். உங்களுக்கு ஃபேஸே சேட் ஆகுது. ஸோ ஜிம்மனுமே இதை லைட்டாக நோட் பண்ணுறாரு. பட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறதுனால அவ்வளோவா கண்டுக்கல அவர். ஸோ அப்படியே ரியா பார்த்துட்டு, டே, என்ன கேள்வி கேட்கணுன்னே உங்களுக்கு விவஸ்தை இல்லையாடா? கல்யாணம் என்ன பொண்ணுக்கிட்ட முன்னாடி லவ் பண்ணியிருக்கேன்னு கேட்குறீங்க. இதில் என்ன இருக்குது? நாங்கள் இப்படி தான் பேசுவோம். நீ சொல்ல. அவள் யாரையும் லவ் பண்ணதெல்லாம் கிடையாது. நீங்கள் போய் வேலையை பாருங்கடா, போங்கடா. நீ வா, நான் வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரியா அவங்களை அங்கே இடத்துல அதை கூட்டிகிட்டு போகிறா. ஸோ உங்களுக்கு டக்குன்னு டியர்ஸ்லாம் வருது. டக்குன்னு உங்களுக்கு வியோட தாட் தான் அப்படியே டியர்ஸாக வருது. கண்ணில் அப்படியே ஊற்றுது. உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ரியா அழாத வயன், அழாத ப்ளீஸ், அழாதடி. நீ அங்கே கழுவான் தாண்டி உன்னை நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். உன்னோட லைஃப் அவன் இல்லடி. ஏன்டி அப்படி அவனே பிடிச்சிட்ருக்கேன்? உன் லைஃப் அவன் கிடையாது, விட்டுறவனை. அவன் போய் தொலையிட்டோம். பாஸ்ட்டை எரிச்சு சாம்பல் ஆக்கிடுடி. ப்ரெசண்ட்டில் வாழ, ஃப்யூச்சரை பற்றி யோசி, பாஸ்ட்டை பற்றி யோசிக்காத வயன். என்னால் முடியல வயன், சத்தியமாக நான் இப்போ சொல்கிறேன்டி. நீ வியை லவ் பண்ணது லவ்வே கிடையாது. என்னறியா சொல்கிற? அவனை உயிருக்கு உயிராக லவ் பண்ணேன்டி. பட் அந்த லவ் அவனுக்கு டிசர்வ் கிடையாது வயன். அந்த லவ் செத்து போச்சு. செத்து போனது திருப்பி எடுத்து உயிருக்கு கொடுக்க முடியாது. புரியுதா? உனக்கு புது லைஃப் வந்துருச்சு, புது லவ் வந்திருக்கு. ஜிம்மன், அவர் நீ கல்யாணம் பண்ணியிருக்க, அவர் நீ லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது உனக்கு தெரியுதோ இல்லையே, எனக்கு நல்லாவே தெரியுது வயன். யூஆர் ஸ்டார்டட் டு லவ் ஜிம்மன். உன்னோட பாஸ்ட்டை விட்டுரு, ப்ரெசண்ட்டில் வாழு, ஃப்யூச்சரை பற்றி யோசி. உன்னோடதும் ஜிம்மனோட ஃப்யூச்சரும், உன்னோட ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் ஃபுல்லாக ஜிம்மன் கூட இருக்கிறத பற்றி மட்டும் யோசி. உன்னோட பாஸ்டில் வீண் ஒருத்தர் இருந்தாங்கிறதே மறந்துடு, ஓகே? ஆனால் ரியா, என்னால் மறக்க முடியும் வயன், முடியும். நீ அவனை உன்னோட லைஃப்பாக பார்க்குற, பட் அவன் உன்னோட பாசிங் க்ளவுடாக தான் பார்த்துருக்கான். நீ அவனை பாசிங் க்ளவுடில் ஒரு தூசியாக பாரு. தூசி ரொம்ப நாள் நம்ம வீட்டில் தான் இருக்கும். ஏதோ ஒரு விசேஷம் வரும்போது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணும்போது அந்த தூசி போயிடும்ல, அந்த மாதிரி நினச்சிக்கோ. அவன் உன்னோட வாழ்க்கையில் உன்னோட பாஸ்ட் லைஃப்பில் இருந்த ஒரு தூசி. ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி உனக்கும் ஜிம்மனுக்கும் மேரேஜும் நடந்துருச்சு. அதில் இப்போ நீங்கள் 2 பேருமே க்ளீன் ஆகிட்டீங்க. யூஆர் டோட்டலி க்ளீன் அவுட், ஓகே? ஸோ நீ பிய விட்டுரு. எனக்கு என்னமோ ஜிம்மனுமே அந்த பொண்ணை மறந்துட்டாருன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் மார்னிங் நீங்கள் எந்திரிக்காது முன்னாடியே நான் பார்த்தேன். 2 பேரும் ஹக் பண்ணி தூங்கிட்டு இருந்தீங்க. தூங்குறீங்க, சரி, டோரை கூடமா லாக் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரியா சொல்கிறா. அது ஏதோ தோணுச்சு. அந்த தோன்றதுக்கு பேர் தான் லவ்ன்னு நான் சொல்கிறேன் ஏன். தட் இஸ் கால்ட் லவ்.
உனக்கு ஏன் ஜிம்முன்னு இப்போ பிடிச்சது, எதனால் பிடிச்சது, எதுக்கு நேற்று நைட் நீங்கள் கிஸ் பண்ணீங்க, எதுக்கு நேற்று நைட் நீங்கள் ஹக் பண்ணி தூங்குனீங்க, எதுக்கு தயங்கி தயங்கி பேசுகிறீங்க, இதுக்கு எதுக்குமே உனக்கு பதில் தெரியாது. ஆனால் இதுக்கெல்லாம் ஒரே ஒரு அர்த்தம் தான். தட் ஒன் அண்ட் ஒன்லி ஃபீலிங், தட்ஸ் லவ். அது ஜிம்மனுக்கும் வந்துருச்சுன்னு எனக்கு நல்லாவே புரியுது. உனக்கும் வந்துருச்சு, ஒத்துக்கோ, மறைக்காத சரியா? உன்னோட லைஃப் கிடையாது. இப்போலேருந்து இல்லை, 2 டேஸ்க்கு முன்னாடியிலேருந்து ஜிம்மன் தான் உன்னோட லைஃப். இதுக்கப்புறத்துலேருந்து நீ அவருக்காக மட்டுமே தான் வாழணும். சரி, கண்ணை தொடச்சிக்கோ, கீழே போகலாம், ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே போகிறாங்க. ஸோ இப்படியே ஒரு 1 வீக் பக்கம் போயிருக்குண்டா. தென் ரியாவுமே இப்போது அவளோட ஊருக்குமே கிளம்பி போயிருப்பா. நீங்களும் ரியாக்கிட்ட அடிக்கடி கால் பண்ணி எல்லாம் பேசுவீங்க. ஸோ அந்த 1 வீக் இப்போ ஒரு 2 வீக்ஸ் பக்கமாக அப்படியே போயிடுச்சு. இப்போ அதிகம் சொந்தக்காரங்க யாருமே கிடையாது. ஆனால் நீங்கள் எல்லாருமே வழக்கமாக வீட்டில் இருப்பீங்களா, அந்த மாதிரி தான் எல்லாருமே இருக்கீங்க. சொந்தக்காரங்களாம் யாருமே வீட்டில் கிடையாது. நீங்கள் எல்லாருமே வழக்கம் போல் தான் எல்லா வேலையும் பார்ப்பீங்க. மதியம் நீங்கள் அந்த ரைஸ் மில்க்கு ஒரு ரைஸ் மில் சொல்லியிருப்பேன்ல, ஸோ அந்த ரைஸ் மில்க்கு உங்கள் பெரிய மாமாவுக்கும் ஜிம்முக்கும் நீங்கள் சாப்பாடு கொண்டு போவீங்க டெய்லியுமே. ஸோ அப்படி இன்றைக்கும் கொண்டு போகும்போது அங்கே ஒரு பாட்டி என்னம்மா கண்ணு வயன், சந்தோஷமாக இருக்கியா? ஜிம்மன் பையனை கல்யாணம் பண்ண சந்தோஷமாக இருக்கீங்க தானே 2 பேரும்? சந்தோஷமாக தான் பாட்டி இருக்கோம். ஏன் கேட்குறீங்க? இல்லை, 1 மாதத்துல வயிற்றில் புழுப்பூச்சி உண்டாகணும்னு சொல்லுவாங்க, அதுதான். புழுப்பூச்சா? பூச்சி உண்டாச்சுன்னா பூச்சி மாத்திரை தானே போடுவாங்க. இவங்க என்ன சந்தோஷமாக சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்கல யோசிச்சுட்டு. சந்தோஷமான விஷயம் நடந்தால் சொல்லுமா. சொல்கிறேன். இவங்க எதை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்கல யோசிச்சுட்டே போகிறீங்க. ஸோ உங்கள் பெரிய மாமா பார்த்துட்டு, என்னாச்சு நீ என்னத்தை யோசிச்சே வர? அது ஒன்றும் இல்லை மாமா, அங்கே வேலை செய்கிறாங்கல்ல அந்த பாட்டி என்னை பார்த்து நீயும் ஜிம்மன் பையனும் சந்தோஷமாக இருக்கீங்களான்னு கேட்டாங்க. சந்தோஷமாக இருக்கேன்னு சொன்னோம். சரி, அது எது வயிற்றில் புழுப்பூச்சி உண்டாச்சுன்னா சொல்லு, சந்தோஷமான விஷயம் எதாவது நடந்தால் சொல்லுனாங்க. எனக்கு புரியல. வயிற்றில் பூச்சி உண்டாச்சுன்னா மாத்திரை தானே போடுவாங்க, பூச்சி மாத்திரை. அப்புறம் வயிற்றில் இல்லைனா பூச்சி நிறையா வந்துடும் தானே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் மாமா அப்படி பார்க்குற ஒரு ஷாக்காக. தென் அவருக்கு லைட்டாக சிரிப்புமே வருது. ஸோ அவர் உங்களை பார்த்து சிரிக்கிறார். எதுக்கு மாமா சிரிக்கிற? ஒன்றும் இல்லை, இந்த விஷயத்தை போய் அப்படியே உன் புருஷன் ஜிம்மன்ட்ட சொல்லு. மாமா என்ன புருஷன் தானே, போய் சொல்லு போ அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. தென் நீங்கள் அவருக்கு சாப்பாடு போட்டுட்டு தென் ஜிம்மன் கிட்டே போகிறீங்க. ஸோ ஜிம்மன் பார்த்துட்டு, என்னடி எங்கள் அண்ணன்ட்ட அவ்வளோ நேரம் நம்ம பேசிகிட்டு இருந்தேன். மாமா நீ இப்போ என்னன்னு கூப்பிட்டேன்? என்ன டின்னு கூப்பிட்டேன். இல்லை மாமா, நம்ம மில்லில் வேலை செய்கிற அந்த பாட்டி என்னை பார்த்து 1 மாதம் பக்கம் ஆக போகுது, வயிற்றில் புழுப்பூச்சி எது உண்டாச்சுன்னா சொல்லி அனுப்பு, இதே சந்தோஷமான விஷயம்னா அப்படின்னாங்க. பூச்சி வயிற்றில் இருந்துச்சுன்னா பூச்சி மாத்திரை தானே மாமா போடுவாங்க, இவங்க என்ன அது சந்தோஷமான விஷயம்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அப்போ ஜிம்மன் பார்த்துட்டு அவருக்குமே ஒரு மாதிரி சிரிப்பு வருது. என்ன அவருக்கு லைட்டாக ஒரு மாதிரி ஷை ஆகுது. நீங்கள் பார்த்துட்டு, இப்போ என்னத்துக்கு நீ சிரிக்கிறா? பெரிய மாமாட்ட சொன்னால் அதுவும் சிரிக்குது, நீயும் சிரிக்கிற, என்ன விஷயம்னு எனக்கு சொன்னால் தானே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. உட்காரேன், நீ என்ன விஷயம் சொல், உட்காரடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை உட்கார வைக்கிறாரு. ஸோ அப்படியே உங்கள் கையை பிடிக்கிறாரு. நீங்களும் பார்த்துட்டு, என்ன மாமா நிஜமாக உனக்கு எதுவுமே தெரியல? எனக்கு என்ன தெரியும், தெரியல. வயிற்றில் பூச்சி வந்துச்சுன்னா பூச்சி மாத்திரை தானே சாப்பிடுவாங்க, அது சந்தோஷமான விஷயம்னு சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க சொன்னது பூச்சியும் இல்லை புழுவும் இல்லை. அப்புறம் அவங்க ஆனால் தானே சொன்னாங்க, நீ ப்ரெக்னென்ட் ஆகிறத பற்றி சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற? கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் கண்டிப்பாக மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்குள்ளே எல்லாமே நடந்து முடிஞ்சா கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் ஆவாங்கள்ல, அந்த சந்தோஷமான விஷயத்தை பற்றி தான் அந்த பாட்டி சொல்கிறாங்க. அதை நீ தான் தப்பாக புரிஞ்சுட்டு வர மக்கு. என்னன்னாலும் அவனை மக்கெல்லாம் கிடையாது, எனக்கும் எல்லாமே தெரியும். ஓ மேடம்க்கு எல்லாமே தெரியுமோ?
தெரியும் தெரியும், நீ ஃபர்ஸ்ட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமினுக்கு அப்படியே சாப்பாடு போடுறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாகவும் இருக்குது. ஏன்னா ஜிம்முனே வந்துட்டு அது ஒரு மாதிரி சிரிச்சிட்டு அவரோட ஃபேஸில் ஒரு ஹாப்பினஸ் தெரிஞ்சிருக்கும், அவரோட கண்ணில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டே அவருக்கு பரிமாறிட்டுருக்கீங்க. ஜிம்முன்னு அப்படியே வந்து உங்களை பார்த்தே சாப்பிட்டுட்ருக்காரு. ஓகே டார் மீன்ஸ் இதோட இந்த பாட்டை நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். அந்த பாட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் வந்துட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், லவ் யூ ஆல்.